ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆன்லைனில் இருந்து வில்லேஜ் மேப்பு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, அதாவது கமிஷனரேட் ஆஃப் சர்வே அண்டு செட்டில்மெண்ட் அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. இந்த வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் இ சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், இதில் பை மேப் அப்படின்னு இருக்கும், இதில் வில்லேஜ் மேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து வில்லேஜ் மேப்பாக இருந்தாலும் சரி, பிளாக் மேப்பாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடிஞ்சது. இப்போது நீங்கள் பிளாக் மேப் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரீசன்னு தெரியல. பிளாக் மேப் வந்து ஆன்லைன்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. பட் வில்லேஜ் மேப் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இப்போது நியூ அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுக்க முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் பணம் கட்டி தான் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கே டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய தாலுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய வில்லேஜை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. இங்கே சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேமு, தாலுக் நேமு, உங்கள் வில்லேஜ் நேமு, டோட்டல் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு நீங்கள் வந்து ஒரு ஷீட்டாக, 2 ஷீட்டாக, 3 ஷீட்டாக, 4 ஷீட்டாக, அது வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட் வந்து உங்களுக்கு மாறுது. ஸோ இப்போ இந்த வில்லேஜை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு ஷீட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வில்லேஜ் மாற்றி பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வேறு வில்லேஜ் மாற்றிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த வில்லேஜுக்கு வந்து 4 ஷீட் அப்படின்னு கொடுக்குறாங்க, டோட்டல் ஷீட்டு. அதாவது ஒரு ஷீட்டுக்கு வந்து 200 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எத்தனை ஷீட் வருதோ அத்தனை ஷீட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டெப் 1 செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், த டீட்டெயில்ஸ் வில் அப்பியர் பிலோ. அடுத்தது ஸ்டெப் 2 ப்ரிவியூ த செலக்டட் மேப்னு சொல்கிறாங்க. 3வது மேக் பேமெண்ட் டவுன்லோட் டுவர்ட்ஸ் த காஸ்ட் ஆஃப் மேப்ஸ் சொல்கிறாங்க. டவுன்லோட் த மேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எந்த வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வில்லேஜுக்கு மேப் பார்க்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் டோட்டல் ஷீட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பையர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே கொடுத்துங்க. பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஆக்குபேஷன், மொபைல் நம்பர், ஜெண்டர், அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டு ரெக்கமெண்டட் ஃபார் கார்ட் பேமெண்ட் அண்டு நெட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து வில்லேஜ் நேமு, ஷீட் 1, காஸ்ட் பர் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஷீட்டுக்கு 200 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு இருக்கும். மேப்பை நீங்கள் இங்கே வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ அப்போ கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இனிஷியல் சர்வே 1858லேருந்து 1896, சப்ளிமெண்ட் சர்வே இல்லை. அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி சர்வே யூடிஆர் வந்து 1979லேருந்து 86 வரலும், ரீசர்வே வந்து 1898லேருந்து 912 வரலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பே அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். பேமெண்ட் கேட்வே மோடு இந்த மாதிரி வந்துடும். பேமெண்ட் மோடு கார்டு, டெபிட்டு, நெட் பேங்கிங்கு, யூபிஐ எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து யூபிஐ வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூபிஐ ஐடி கேட்குறாங்க, கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்துடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய மேப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதே இ சர்வீசஸில் பை மேப்ஸில்
டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த மேப்புக்கு, அந்த வில்லேஜினுடைய மேப்புக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, பர்சனல் டீட்டெயில்ஸ், அங்கே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வில்லேஜ் மேப் வந்து டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.